கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இந்த வரக்கூடிய மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த குருவின் பார்வை, குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சுப கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் 12 ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார், இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன். உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியோட ஒரு பலாபலன் எந்த மாதிரி இருக்கும், எந்த ஒரு பலனை வழங்கும், உங்களுக்கு சுப நிகழ்வை எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த குரு பயிற்சி வழியாக உங்களுக்கு இந்த பலாபலனை சொல்கிற நண்பர் ரிஷபராசிக்காரங்கள் அனைவரும் பொறுமையாக கேளுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ நீங்கள் முழுசாக உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வரக்கூடிய மே மாதத்தில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு ஓராண்டு காலங்கள் உங்கள் ராசியிலிருந்து, அதாவது ஜென்ம குரு உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க, ரிஷப ராசியை விட்டு விலகிறாருங்க. இவ்வளோ ஓராண்டு காலமும் உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுத்துருக்குங்க. அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க. நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள், அந்த ஓராண்டு எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வரக்கூடிய ஓராண்டு காலங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, அதாவது உங்கள் ராசியிலேருந்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க. இந்த மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு யார் என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு ஒரு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது ரிஷப ராசி குரு பகவான் அஷ்டமாதிபதிங்க, அதே மாதிரி லாபாதிபதிங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு தெரியுங்களா? குரு பகவான் மட்டுமே. லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா? குரு பகவான் மட்டுமே. அப்போ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும். இது ரெண்டுமே முக்கியங்க, ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே முக்கியங்க. நம்ம ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அஷ்டமாதிபதிங்க கெடுதலை செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாருங்க, பகையான கிரகங்க ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகையான கிரகம் லக்கணத்தில் இருக்கும்போது நமக்கு சிறப்பை தருங்க, ராசியில் இருக்கும்போது சிறப்பு இல்லைங்க. இப்போ அந்த ராசியை விட்டு இப்போ விலகிறாருங்க, அப்போ சிறப்பு தானே உங்களுக்கு. அப்போ அந்த குருவோட பயிற்சி 2ஆம் இடத்துக்கு வராது, தனஸ்தானத்துக்கு குரு போகிறாருங்க. தனஸ்தானத்துக்கு போயிட்டு அவர் எதை பார்க்குறாருன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களோட ராசியோட தன்மையை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குரு 2ல் உட்காந்துருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை அதிகமாக ஏற்படுத்துவாருங்க. குடும்பத்துக்காக அதிக செலவினத்தை கொடுப்பாருங்களே. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க நம்மளோட வேலைங்கிற ஸ்தானமாக தான், நமக்கு பிரச்சனையே சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான், நமக்கு எதிரிங்களோட ஸ்தானமாக தான். அப்போ நமக்கு எதிரியை பார்க்குறாரு, எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அப்போ எதிரினால் வரக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறையக்கூடிய தன்மையும், அதனால் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்து அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது 7ஆம் பார்வையாக பார்க்குறான்னு வச்சுங்களேன். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான்னு பார்த்தா நிச்சயமாக சிறப்பு இல்லைங்க. ஏன்னா நமக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு கஷ்டத்தை அதிகம் கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா அவர் சொந்த வீடு குருவுக்கு சொந்த வீடுங்க. அப்போ சொந்த வீட்டை அவர் பார்க்குறாங்க. சொந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பய நிகழ்வுகள் இருந்தால் கூட அதை போக்கக்கூடிய தன்மை, நமக்கு ஏதாச்சும் யாராச்சும் செய்வனை இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா கூட, அதாவது நமக்கு ஏதாவது பெரிய தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த 8ஆம்
7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மன பயத்தை நீக்கக்கூடிய தன்மை, மன பயத்தை போக்கக்கூடிய தன்மை, ஆயுள் தீர்க்கம். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தோன்னா ஆயுள் தீர்க்கம், ஆயுளுக்கு தோஷம் இல்லைங்கிறோம். நோய் நொடி வந்தாலும் சீக்கிரம் சரியாகுங்கிறோம். அது சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அடுத்தது அவரோட பார்வை பாருங்க, 9ஆம் பார்வை எந்த இடத்தை பார்க்குது? கரெக்டாக உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குதுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குங்க. தொழிலில் லாபம் கிடைக்குங்க, நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. தொழில்னால ஒரு இருக்கிற தொழில் கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மை, மாற்றி அது ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கலேன். அப்போ உங்கள் ராசியை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது. அதாவது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, 6ஆம் இடமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப நிகழ்வுகளையும் சுப செலவுகளையும் அதையும் தருவாருங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான். இந்த குருவோட பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய, தனத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனமோடு கையாளுங்க. ஏன்னா குரு 2ல் உட்காந்தா தனத்தையும் முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா காரக கிரகம் காரக பாவத்தில் அமரக்கூடாது. குரு தனக்காரகன், தனஸ்தானத்தில் அமரும்போது தனத்தை அதிக செலவு செய்ய வைப்பார். அப்போ அந்த செலவை நீங்கள் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நீங்களே உங்கள் பாக்கெட்டில் பணம் எடுத்து செலவு பண்ணாமல் வேற யார்கிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது வீட்டில் யார்கிட்டே கொடுத்து அவங்க மேலே சேமித்து வச்சு செலவு பண்ணுங்கள். உங்கள் மேலே சேமிப்பு வைக்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சீக்கிரம் நல்லா செலவாயிருங்க. நீங்கள் பணத்தை வச்சுக்க வேண்டாங்க. இதுதான் உங்களுக்கு உள்ள ஒரு டிப்ஸ்னு வச்சுங்களேன். அப்போ இந்த குருவின் பயிற்சி காலம் 1 ஆண்டு காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 50% பலனை கொடுத்தா கூட உங்களுக்கு தொழில் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது. தொழில் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் நண்பர்களே. அதில் கையாளுவது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி வேல்வன் சந்திரன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.